காலனி லட்சுமி ஹோட்டல் முதல் லட்சுமணன் வீடு வரை ஃபேவர் பிளாக். இந்த மாதிரி வந்து 17 இடத்துல ஃபேவர் பிளாக் போறதுக்கு உங்களுக்கு சாங்ஷன் பண்ணியாச்சு. நீங்க அந்த டிரைனேஜ் தான் ரொம்ப நாளா கேட்டு இருந்தது, அதான் பிரச்சனையா இருந்தது. அந்த வேலையும் ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு. பிறகு 100 நாள் வேலை சொன்னீங்க தண்ணி. அதுக்கு வர இப்ப உங்களுக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இருங்க, சட்டமன்றத்துல நமக்கு வந்து வேலை நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். தமிழ் வேற எதனா வேணும்னா போர்கரி எங்க போட்டீங்கன்னா தண்ணி வீட்டப்பட்டி காலனிக்கு இவ்வளவு வேலை செய்து கொடுத்த அண்ணன் எம்பி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நானே நிற்கணும்னு என்ன இருக்குது? அதெல்லாம் கிடையாது. நானே நிற்கணும். நானும் தலைமைக்காக தான் முடிவு எடுக்கும். நானே நிற்பேன்னு சொல்ல முடியாது. இல்லை, எனக்கே ஐயப்பாடு இருக்கலாம்ல. தலைமைக்கு எடுக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும்? நான் என்னுடைய பணி இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் பணியை செய்து கொண்டிருக்கிறேன். தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. தேர்தலுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் ஒவ்வொரு ஊருக்கு சேர்ந்து என்னுடைய கடமையை செய்கிறேன். இதுதான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மக்களால் தேர்ந்த மக்களுக்காக நான் என்று சொல்லியிருந்தார்கள். அதுபோல் மக்களுடைய பணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு அந்த பணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் நான் என்னுடைய தொகுதியில் என்ன வேலைகள் நடைபெற்றிருக்கிறது, என்ன தேவையின் பேர் வந்திருக்கிறேன் ஒழிய தேர்தலுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. தேர்தல் யாரும் போட்டியிடலாம். எனக்கு ஒன்றும் சீட்டு கொடுப்பாங்கன்னு ஒன்றும் கேரண்டி கிடையாது. யாருன்னா வேட்டி போட்டி போடுறதுக்கு பல பேருக்கு இருக்குது. அதுக்கு குழு தான் முடிவெடுக்குமே தவிர அதற்கும் இதற்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ இந்த 4853 மனுக்கள் பெறப்பட்டது. இதில் வந்து 4265 வந்து இந்த சட்டமன்றத்தில் மட்டும் அரவக்குறிச்சி திரும்ப கொடுத்துருக்கோம், செஞ்சுருக்கோம். கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே எடப்பாடி பழனி அரசானது இந்த ஓபிஎஸ் அவர்களால் சிறப்பாக செயல்பட்டு மக்களுடைய தேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் கூட்டணி கட்சிக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இல்லை, அதுக்குன்னு ஒரு யார்கிட்ட பேசுகிறதுன்னு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு தான் அது பேசுகிறது. அதன் அந்த குழுவில் நான் உறுப்பினராக இல்லை. எனக்கு அதை பற்றி தெரியாது. எந்த கூட்டணின்றது தெரியாது. இல்லை, யாருன்னாலும் கொடுக்கலாம். நான் திரும்ப போட்டி பண்ணியான கேரண்டி இருக்கா? நான் கரூரில் போட்டியிடுவேன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? கட்சியிலேருந்து நான் முடிவு எடுக்கணும். எல்லாம் மனு கொடுக்குறாங்க. மனு கொடுக்குற தப்பு என்ன இருக்குது? ஏன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. இந்த தொகுதியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த நாட்டுடைய குடிமக்கள் எந்த இடத்திலும் போட்டியிடுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. நாங்கள் அந்த உரிமையை பரிசீலனை செய்வது தலைமை கழகம் அவருக்கு கொடுத்தாலும் நாங்களும் அவருக்காக பாடுபட்டு அவரை வெற்றி பெற பாடுபட்டு செயல்படுவோம். அதில் வந்து கருத்து வேறுபாடு கிடையாது. 40 இல்லை, நிர்பந்தம்லாம் ஒன்றும் கிடையாது. எது இருந்தாலும் அண்ணா திமுக பற்றி கூட்டணி தான் அப்படி வந்தால் 40 போட்டியிடும். அப்படி ஒரு கூட்டணின்னு வந்தால் கூட தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? தேர்தல் நேரத்தில் நாங்கள் மகா கூட்டணி அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது மற்றவர்கள் அந்த தேவைப்பட்ட அமைப்புன்னு சொல்கிறார். அப்படி ஒரு தேவை வரும்போது அமைக்கும் பொழுது அந்த 40 வெற்றி பெறுவோம்னு அர்த்தம். கூட்டணி எதிர்க்கட்சிகள் கூட்டணி வந்து ஒரு கலப்பட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. கூட்டணினாவே கலப்படம் தாங்க. அதில் என்ன தனியாக இருக்கிறது? அவருடைய கருத்தை அவர் சொல்கிறாரு. ஆகவே ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை காப்பதற்காக மத்திய அரசு இருக்க வேண்டும். இன்றைய பிரதமரே முதலமைச்சராக இருந்தவர் தான் குஜராத்தில். ஆகவே அவருக்கும் தெரியும். அதை தான் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். அதன் மூலமாகத்தான் இந்தியாவானது வலிமை பெறும். தமிழகம் வலிமை பெறுவதன் மூலமாக இந்தியா வலிமை பெறும் என்ற கருத்தில் தான் நான் பேசியிருக்கிறேன்.